ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதா அத பிரதமோऽध्यायः அர்ஜுன விஷாத யோகः. 2வது ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல் ஸ்லோகம் ஒரு தடவை படிச்சிடலாம். धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत सञ्जय. இன்னைக்கு 2வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். सञ्जय उवाच दृष्ट्वा तु पाण्डवानीकं व्यूढन् दुर्योधनस्तदा आचार्यमुपसङ्गम्य राजा वचनमब्रवीत्. सञ्जय उवाच दृष्ट्वा तु पाण्डवानीकं व्यूढं दुर्योधनस्तदा आचार्यमुपसङ्गम्य राजा वचनमब्रवीत्. இப்போ பதம் பிரித்து பார்க்கலாம். திருஷ்டுவா து பாண்டவானீகம் வியூடம் துரியோதனः ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத். பதார்த்தம் பார்க்கலாம். ததா அப்பொழுது, ராஜா துரியோதனன் வியூடம் பாண்டவானீகம் வியூடம் அணிவகுத்து நின்ற அந்த பாண்டவர்களுடைய படையை திருஷ்டுவாத்து பார்த்ததும், துரோணம் ஆச்சாரியராகிய துரோணரை உபசங்கம்ய அணுகி வச்சனம் அப்ரவீத் பின்வரும் வச்சனத்தை கூறினான். தாத்பரியம் பார்க்கலாம். ராஜாவாகிய துரியோதனன் அணிவகுத்து நின்ற பாண்டவர்களுடைய படையை பார்த்ததும் துரோணாச்சாரியாரை அணுகி பின்வரும் வார்த்தையை கூறலானான். துரியோதனன் அப்படின்ற பதத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, எளிதில் வெல்லப்படாதவன். ஆனால் அவனோட பேருக்கேற்ற தன்மை அந்த இடத்துல இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, அது அவனோட பிறரோட ராஜ்யத்தை அவன் வஞ்சகமாக அபகரித்து கொண்டதே அதற்கு காரணமாக இருந்தது. ஃபுல் ஸ்லோகா. சஞ்சய உவாச்ச दृष्ट्वा तु पाण्डवानीकं व्यूढं दुर्योधनस्तदा आचार्यमुपसङ्गम्य राजा वचनमब्रवीत्. 3வது ஸ்லோகத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.